அன்பானவர்களே, இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இயேசுவின் அன்பு, விசுவாசம், ஆன்மீக குணமளிப்பு மற்றும் இறைவனோடு புதுப்பிக்கப்பட்ட உறவை பற்றி நமக்கு கற்றுத் தருகின்றன. முதல் வாசகத்தில் இறைவன் இஸ்ரவேல் மக்களை தனது மனவாட்டியாக அன்போடு மீண்டும் அழைக்கிறார். அவர்கள் விலகி சென்றிருந்தாலும் அவர்களை கைவிடாமல் நீதியிலும் இரக்கத்திலும் நிலையான அன்பிலும் தம்மோடு இணைத்துக் கொள்வதாக வாக்குறுதி அளிக்கிறார். இதன் ஆன்மீக செய்தி என்னவென்றால், நாம் எவ்வளவு தூரம் விலகி சென்றாலும் கடவுள் எப்போதும் நம்மை மீண்டும் தம்மிடம் வர அழைக்கிறார். சங்கீதம் ஆண்டவரின் கருணையும் நன்மையும் தலைமுறை தலைமுறையாக நிலைத்திருக்கிறது என்று புகழ்கிறது. அவருடைய அன்பு நமது பலவீனங்களை விட பெரியது. நற்செய்தியில் ஒரு தலைவன் தனது இறந்து போன மகளுக்காக இயேசுவிடம் விசுவாசத்துடன் வருகிறார். அதே நேரத்தில் 12 ஆண்டுகளாக நோயால் அவதிப்பட்ட பெண்ணும் இயேசுவின் ஆடையை தொட்டாலே போதும் என்று நம்புகிறாள். இருவரின் வாழ்க்கையிலும் பொதுவானது அவர்களின் ஆழமான விசுவாசம். இயேசு உடல் நோயை மட்டுமல்ல, மனக்காயம், பயம், நம்பிக்கையின்மை மற்றும் ஆன்மாவின் மரணத்தையும் குணமாக்குகிறார். மகள் உயிர் பெற்றது போல பாவத்தால் சோர்ந்திருக்கும் நமது ஆன்மாவையும் இயேசு உயிர்ப்பிக்கிறார். நோயுற்ற பெண் குணமடைந்தது போல நமது உள்ளத்தின் காயங்களையும் அவர் ஆற்றுகிறார். இன்றைய நற்செய்தியின் மைய செய்தி: இயேசுவை நம்பிக்கையுடன் அணுகுகிறவர் ஒருபோதும் வெறுமையாக திரும்ப மாட்டார். உண்மையான விசுவாசம் இயேசுவின் ரட்சிக்கும் சக்தியை நம் வாழ்க்கையில் செயல்பட செய்கிறது. புனித மரிய கொரெட்டி பற்றிய ஆன்மீக சிறப்புகள். மரிய கொரெட்டி சிறு வயதிலேயே தூய்மையையும் இறை அன்பையும் பாதுகாத்தவர். தன் விசுவாசத்திற்காகவும் தூய வாழ்வுக்காகவும் துன்பத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை காயப்படுத்தியவரையே மனப்பூர்வமாக மன்னித்தார். அவருடைய வாழ்க்கை நமக்கு தூய்மை, மன்னிப்பு மற்றும் கிறிஸ்துவுக்கான அன்பின் சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. இன்று நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது, இயேசு நமது உடலை மட்டுமல்ல, ஆன்மாவையும் குணமாக்க விரும்புகிறார். நம்பிக்கை இழந்த இடங்களில் விசுவாசத்தை வளர்ப்போம். கடவுளின் அன்பை ஏற்றுக்கொண்டு அவரோடு நெருக்கமான உறவில் வாழ்வோம். மரிய கொரெட்டியை போல தூய்மையிலும் மன்னிப்பிலும் நிலைத்திருப்போம். ஆண்டவரின் தொடுதல் நமது ஆன்மாவை புதுப்பித்து நம்பிக்கை, சமாதானம் மற்றும் புதிய வாழ்வை அளிக்கட்டும். ஆமென்.